பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார். சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சமாக இருக்கார். ராகு பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். இல்லை, ராகு மே மாதம்தான் கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி புத பகவான் அங்கே மீன வீட்டில் தான் இருக்கார். அவர் நீச்சமாக இருக்கார், இருந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருக்கார். சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதி தான் அவர் மிதுன வீட்டுக்கு போவார். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார். மார்ச் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார் குரு பகவான். அடுத்து சுபா பகவான் வக்ரமாகி மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது கன்னி வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். விசேஷம்னா 2-3 விசேஷம் இருக்குது. அதில் குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி மகம், மாசி மகம்னு சொல்கிறது. மாசி மகம் என்ன விசேஷம்? ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும். என்ன விசேஷம்னா, இது கும்ப மாதம்னு பேர். இதுக்கு பேர் கும்ப மாதம். கும்ப மாதம்னா மாசி மாதம். கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க. நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நாமும் கொண்டாடுவோம். இது பொது பலன் தான். ஒரு 20% 25% தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள், அதாவது தசபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தசபுத்தி சுமாராக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஆக இது பொது பலன் தான். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான், என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாயா. இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகராசி அப்படின்னா தாய் வீடு, அம்மா வீடு, பாசம். 12 ராசியில் பாசம் அதிகமாக இருக்க யாருன்னா கடக ராசி தான். இறக்க குணம், பாசம், பாதுகாப்பு, சுறுசுறுப்பு, பயணம் எல்லாமே கடக ராசி தான். சரி, அந்த கடக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். லாபம் லாபம் லாபம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஷ்டம சனியை மறந்துடுறான். என்னைக்கு 11ஆம் இடத்துல குரு வந்தாரோ அன்னையிலிருந்து அஷ்டம சனினால் பாதிப்பு இல்லை. அப்படி இருக்குதுன்னா குறைவாக இருக்கும். அதே உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் அதை கண்டும் பயப்பட வேண்டாம். சரி, 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது, பூர்வீகத்தை சொல்கிறது, உங்கள் குலதெய்வத்தை சொல்கிறது, உங்கள் பிள்ளைங்களை சொல்கிறது, பதவி உயர்வை சொல்கிறது. அப்போ அந்த இடத்த யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏற்கனவே நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி ஜாதகம் அனுப்புறதுனால இப்போ விளக்கம் கொடுக்குறேன். அப்போ 5ஆம் இடத்தை குருவே பார்க்குறார். குரு பார்த்தாலே ப்ரமோஷன் உண்டு. உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து குரு பார்க்கும்போது 5ஆம் வீட்டை குரு 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை மறுபடியும் பார்க்கும்போது இங்கே இருக்கிற குரு இங்கே போகிறதுக்குள்ள மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே இங்கே இந்த கடகராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் உண்டு. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார், ப்ரொமோஷன் கிடைக்கும்னா உண்டு. நான் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறேன், நகைக்கடையில் வேலை பார்க்குறேன், ஒரு இணை மேனேஜராக இருக்கேன், எனக்கு ஜென்ரல் மேனேஜர் ஆகணும்னா உண்டு. சார் எனக்கு புள்ள பிறக்கணும், 5ஆம் இடம், குழந்தை பிறந்தா அப்பா யோகம், ப்ரமோஷன் உண்டு.
நான் தாத்தாவாக இருக்கேன், எனக்கு பேரன் பிறந்தா அதுவும் அதிர்ஷ்டம் தான், ப்ரொமோஷன் உண்டு. அரசு அதிகாரியாக இருக்கேன் சார், ப்ரொமோஷன்னா மே 15க்குள்ளே உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். அரசியல்வாதியாக இருக்கேன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் எப்பெல்லாம் குரு பார்க்கிறாரோ பார்க்கும் இடம் புனிதம், பார்க்கும் இடம் அதிர்ஷ்டம், பார்க்கும் இடம் உபதேசம். குருனா பெரும் பதவி, குருனா பெரும் பணம். அப்போ அவர் எங்கேருந்து பார்க்குறாரு? லாபஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு. உங்களுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேறும் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போது இந்த குரு பார்வையில் அத்தனை பேருக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, அனைத்தும் உண்டு. சரி, உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 8ல் இருந்தார். 14ஆம் தேதி வரைக்கும் 8ல் தான் இருப்பார். ஆனால் அவர் 8ல் இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால பணம் வரவு உண்டு, வராத பணம் வரும். ஏன்னா 8ன்னா ஆஃபீஸ்லேயோ கவர்மெண்ட்லேயோ கம்பெனிலேயோ உங்களுக்கு வர வேண்டிய தொகை பேலன்ஸ் இருந்தால் வரும். 8ன்னா பென்ஷன், அந்த பணம் வந்துடும். இப்போ அவர் எங்கே போயிட்டாரு? 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதுவும் சிறப்பு தான். ஏன்னா சூரியன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, பணத்தை கொடுக்குறவர், பாக்கியஸ்தானத்துக்கு இருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்த குரு லாபத்தில் இருக்காரு. அப்போ வர வேண்டிய பழைய பாக்கியங்கள் வரும். உங்களுக்கு பினாமி சொத்து யாருக்காவது வரணும்னா வரும், எல்ஐசி அமௌண்ட் வரும், புதையல் கிடைக்கும். ரகசிய துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. எப்படி பாருங்க, யோகம் இருக்கு. நீங்கள் அஷ்டம சனியே பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, இவர் 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருக்கும்போது 8ன்னா ரகசியம், 8ன்னா அமானுஷ்ய சக்தி, 8ன்னா புதையல், 8ன்னா நான் சொன்ன மாதிரி வராத பணம். திடீர் விபத்தும் 8 தான், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது 8 தான். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில்துறையில் லாபம் உண்டு, தொழில்துறையில் லாபம் உண்டு. புதிய தொழில் தொடங்கலாம். அஷ்டம சனி முடியும் போகும்போது நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் தான் சார் இந்த அஷ்டம சனித்து பேசுவீங்க. அப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அற்புதம் அற்புதம் அற்புதம். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு வரவு செலவு. ஏன்னா சனி ஜீவனக்காரன், நீர் வீட்டுக்கு போவார், கடல் வீட்டுக்கு போவார். அதோட சிறப்பு, இங்கே வந்த உடனே நிறைய மாற்றங்களை கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் 2.5 வருஷமாக ஓரளவு ஒரு சிலருக்கு பாதிப்பை கொடுத்தார். ஆக இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியம், பிதுர் ஸ்தானம். அங்கே யார் இருக்கா? சுக்கிரன் இருக்காரு, புதர் பகவான் இருக்காரு, ராகு, சூரியன். பாக்கியஸ்தானம் வலுவாகுது, 9ஆம் இடம் வலுவாகுது, அப்பாஸ்தானம் வலுவாகுது. ஆக பாக்கியங்கள் நிறையுது. அப்போது அங்கே யார் இருக்கா? சூரியன். சூரியன் யார்? இப்போ தான் சொன்னேன், வெளிச்ச கிரகம், வளர்ச்சி கிரகம், ஒளி கிரகம். அப்பா நல்லா இருக்காரு. ஆனால் அப்பாவுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அப்பாவுக்கு உடல் நிலையில் சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும். அதை பார்த்து தான் தவிர்க்க முடியாது. ஒரு சிலருக்கு அப்பாவுக்கு வேற பாஷை பேசக்கூடியவங்க முதலாளியாவோ இல்லை அவங்களுக்கு மேல் அதிகாரியாவோ வருவாங்க. 3ஆம் இடத்துல கேது நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். 3ஆம் இடத்துல மட்டும் பாவகிரகம் இருந்து தசை நடத்தினா அந்த 7 வருஷத்தில் அந்த ராசிக்காரங்க வெற்றி மேல் வெற்றி. என்ன 3ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேது தசை நடக்கும்போது 8ஆம் வீட்டு புத்தியோ அல்லது ராகு புத்தியோ வரக்கூடாது. ஆக இந்த மாதம் முழுவதும் ஒரு சில தடைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். பொறுமையாக இருங்க. 2.5 வருஷம் ஓட்டுனீங்க, அதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் 5 வருஷம் பொறுமையாக இருந்தது யாரு? கடகராசி தான். உங்களை எத்தனை பேருக்கு ஜாதகம் பார்த்து நான் வழிகாட்டியிருக்கேன். ஆனால் கடகராசி தான் உலகத்தில் நம்பர் 1 ஜெயிக்கும். இந்த மாதம் குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. நீங்கள் கடகராசிக்காரங்க 1ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது, அந்த நாட்களில் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. பணம் குடுக்கல் வாங்கல் மட்டுமில்ல, 2 வீலர் ஓட்டுறதில் கவனமாக இருங்க. 11 பாதகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தங்க நகை அணிந்திருப்பவங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு பாதிப்பு இல்லை. கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு வரும், அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதமும் கேது பகவானால் உங்கள் பெண் தெய்வ வழிபாட்டினால நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு, அல்லது சிவன் அப்படிங்கிற பேரோ முருகன்கிற பேர் சண்முகா, வேலு, பழனி இது மாதிரி பெயர் உள்ளவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுவாங்க. ஓம் நமச்சிவாய.